nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? சரி, இன்றைய வீடியோவை ஒரு குட்டி ஸ்டோரியில இருந்து தொடங்கலான்னு தோணுதுங்க. கிரிக்கெட்ல மிகப்பெரிய சாதனை செய்த ஒரு முக்கியமானவர். அவரு வெற்றி பெறுவதற்கான சில ஐடியா கொடுத்திருக்காரு. ஒரு டீம்ல ஒரு பெஸ்ட் பிளேயர்னு ஒருத்தர் இருப்பாரு, பெஸ்ட் பவுலரு. அவரை தொடக்கத்திலேயே அடிச்சு நொறுக்கிடணும், அவங்க நம்பிக்கை எல்லாமே உடஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் கேம் நம்ம பக்கம் வந்துடும் அப்படிங்கிறாரு. இன்னொரு தருணத்துல ஒரு முக்கியமான பவுலர் நம்மளை தொடர்ந்து சீண்டிக்கிட்டே இருப்பாரு, ஆனா நம்ம அமைதியா கண்டுக்காம இருக்கணும். ஒரு கட்டத்துல அவங்களே டயர்டான நேரத்துல நம்ம ஆக்ரோஷமாக பதிலடி கொடுத்தா அப்புறம் ஆட்டம் நம்பசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இரண்டையும் சொன்னது வேற யாரும் இல்ல, முதலாக நம்முடைய இந்தியாவுக்கு உலக கோப்பையை பெற்றுக் கொடுத்த நம்முடைய மாபெரும் பிளேயரான கபில் தேவ் தாங்க, கேப்டன் கபில் தேவ். சரி, ஏன் இன்றைக்கு அவருடைய ஸ்டோரியில இருந்து தொடங்குறேன்னா, இன்றைய சமகால அரசியல் கூட தமிழ்நாட்டுல அப்படியாகத்தான் நடந்துட்டு இருக்கு. இறங்கி, அதாவது ஃபர்ஸ்டே அடிக்கிறாங்க, எதை நம்புறோமோ அங்க அடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பொறுமையாக டிஃபென்ஸ் ஆடி பின்னாடி பதிலடி கொடுக்கறதுக்கு திட்டம் போடுறாங்க. டெல்லி வெர்சஸ் டிஎம்கே அந்த யுத்தம் தாங்க. மிக முக்கியமாக இன்றைக்கு சட்டமன்றத்திலிருந்து வெளியேறி இருக்காரு ஆளுநர் RN ரவி. ஏன் வெளியேறினாரு? அவருக்கு பின்னாடி அதாவது அரசியல் கணக்குகள் இருக்கா? அசைன்மெண்ட்டுகள்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அவசரமாக டெல்லிக்கு போயிட்டு திரும்பிட்டு வந்திருக்காரு அமைச்சர் துரைமுருகன். இப்பதான் இடி ரெய்டெல்லாம் நடந்திருக்கு. எதற்காக அங்க பயணிச்சாரு? மிக முக்கியமா இவை எல்லாவற்றையுமே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எப்படி பார்க்கிறாரு? என்ன சிக்னல் வந்தது? இப்படியாக இந்த சுவாரஸ்யமான ஆட்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பரபரப்பான சீக்ரெட் சமாச்சாரங்கள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். வெளியேறிய RN ரவி, சந்தேகத்தை கிளப்பும் திமுக, மீண்டும் ஆளுநர் வெர்சஸ் திமுக யுத்தம். இந்த புதிய ஆண்டுல நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்றைக்கு ஜனவரி 6ஆம் தேதி தொடங்கினதுங்க. தொடக்கமே எக்கச்சக்கமான பரபரப்பையும் கூட்டி இருக்குங்க. தமிழ்தாய் வாழ்த்தோடு வழக்கம் போல இந்த கூட்டம் தொடங்கின உடனே ஆளுநர் உரையை வாசிக்காமலே ஆளுநர் திரு RN ரவி அவையை விட்டும் வெளியேறினாருங்க. என்ன மறுபடியுமா அப்படின்னு வெளியில இந்த காட்சியை பார்த்தவங்களாம் அங்கிருந்து ஒரு டாக் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஏன் வெளியேறினார் அப்படின்னா, ஒரு நீண்ட நெடிய ட்வீட்டை அவர் பதிவிட்டிருக்காரு. அதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்த மட்டும் அப்படியே சொல்றேன். தமிழ்நாடு சட்டப்பேரவையில தேசிய கீதம் எடுத்த உடனே வாசிக்கல, சோ தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதால பேரவையில் இருந்து வெளியேறினார் ஆளுநர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அந்த ட்வீட்டை நீங்க பாத்தீங்கன்னாலே புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு ட்வீட் போடுறாங்க, சில மணித்துளிகள்ல டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ட்வீட்டை பதிவு செஞ்சிருக்காங்க. சரி, இதற்கு மூத்த அமைச்சரான திரு துரைமுருகன் அவை முன்னவரும் கூட தேசிய கீதம் மற்றும் அரசமைப்பு மீது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு மிகுந்த மரியாதை கொண்டுள்ளது, அதன் மீது மரியாதை வச்சிருக்கோம் அப்படின்னு அவர் ஒரு விளக்கத்தையும் கொடுக்கிறாருங்க. அதே நேரத்துல சபாநாயகர் திரு அப்பாவு அச்சிடப்பட்ட ஆளுநர் உரையை அவரே தமிழ்லையும் வாசிக்கிறாருங்க. வெளியில பார்த்தோம்னா தேசிய கீதத்தை அவமதித்து விட்டதாக இவர் ஆளுநர் சொல்றாரு. அப்ப சட்டப்பேரவையில ஆளுநர் உரை நிகழ்த்துறப்பெல்லாம் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து, அதுக்கப்புறம் தேசிய கீதமும் ஒலிக்கும். இதுதான் 70 ஆண்டு கால மரபா இருக்கு. அப்படின்னா தமிழ்நாடு சட்டமன்றத்துல முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவதை ஆளுநர் அவமானகரமானதாக RN ரவி நினைக்கிறாரா? அப்படின்னா அவர் எதுக்குங்க இங்க ஆளுநராக தொடர வேண்டும்? மரபு எல்லாவற்றையும் மாத்திட்டு இருக்காரு அப்படின்னு சமூக வலைதளங்கள்லயும் எக்கச்சக்கமான கேள்விகளும் வந்த வண்ணம் இருக்கு. ஒரு பக்கம் ஆளுநருக்கு ஆதரவாக சிலரும், இன்னொரு பக்கம் பலர் ஆளுநருடைய செய்தது தவறு அப்படின்னும் இப்படியான விவாதங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. சரி, ஆளுநர் இப்படி பண்றது இதுதான் ஃபர்ஸ்டா அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. ஷார்ட்டா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை பார்ப்போம். கடந்த 2022 தமிழ்நாடு சட்டப்பேரவையில தன்னுடைய முதல் உரையை முழுமையா அவர் படிக்கிறாருங்க. அறிவிப்புகள், திட்டங்கள் அரசாங்கத்துடையது எல்லாமே அதுல இருக்குங்க. 2023 உரையில இருந்த மகளிர் முன்னேற்றம், மதசார்பின்மை, பெரியார், அம்பேத்கர், கலைஞர், சுயமரியாதை இந்த சொற்கள் எல்லாவற்றையுமே உச்சரிக்காததால அவையில பிரச்சனை ஏற்படுது. அப்புறம் அரசாங்கம் கொடுத்த உரையில இருப்பது தான் அவையில நிறைவேறும் அப்படின்னு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் நேருக்கு நேர் பதிலடி கொடுக்க, அதுக்கப்புறம் தான் ஆளுநர் அவையிலிருந்து வெளியேறினாருங்க. அதற்கடுத்து முந்தைய ஆண்டு 2024 உரையுடைய தொடக்கத்துல தமிழ்தாய் வாழ்த்து மட்டும் பாடப்பட்டிருக்கு, தேசிய கீதம் பாடப்படுவது இல்லை அப்படின்னு கூறி உரையை வாசிக்காமலே அவரு அமர்ந்துட்டாருங்க. சபாநாயகர் திரு அப்பாவு அதுக்கப்புறம் உரையை வாசிச்சாரு. இப்ப 2025 போன ஆண்டு போலவே
அதே காரணத்தை சொல்லி தேசிய கீதம் முதல்ல வாசிக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தை விட்டும் வெளியேறி இருக்காரு ஆளுநர் RN ரவி. இதுல முக்கியமான ஒன்றை சபாநாயகர் அப்பாவு குறிப்பிடுறாருங்க. அதாவது உரை வாசிக்கக்கூடிய ஆளுநர் கருத்து சொல்ல உரிமை கிடையாது. தமிழ்நாடு சட்டமன்றத்துல மக்களால் தேர்வு செய்யப்பட்ட 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க தான் கருத்து சொல்ல உரிமை இருக்கு. ஆனா ஆளுநர் RN ரவியோ உரை வாசிக்க விருப்பம் இல்லாததால தேசிய கீதம் தொடக்கத்துல வாசிக்கப்படல அப்படின்னு ஒரு சாக்கா சொல்லிட்டு அவர் கிளம்பி இருக்காரு. இங்க மட்டும் கிடையாது, அரசு நிகழ்ச்சிகள் எல்லாவற்றிலுமே முதல்ல தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவு பகுதியாக தேசிய கீதமும் பாடப்படுது. அடுத்த ஆண்டும் தமிழ்நாடு சட்டமன்ற மரபுப்படி ஆளுநருக்கு அழைப்பு கொடுப்போம், வாசிப்பதும் வாசிக்காததும் அவருடைய விருப்பம் அப்படின்னு சுருக்கமா முடிச்சிருக்காருங்க. இப்படி ஒரு பக்கம் ஆளுநரை சுத்தி பரபரப்பும் விவாதங்களும் வெடிச்சிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு யார் அந்த சார் அப்படின்னு அந்த கருப்பு பேட்சை குத்திக்கிட்டு அதிமுகவினரும் சட்டமன்றத்துக்கு வந்திருந்தாங்க. ED ரெய்டு, கைது பயம், திகில் நிமிடங்கள், மகனுக்காக டெல்லி பறந்த துரைமுருகன். இந்த புது ஆண்டுல பரபரப்போடு நம்ம தமிழ்நாடு சட்டமன்றம் தொடங்கி இருக்குன்னா, ஒருத்தரோ கடந்த 2-3 நாட்களாகவே பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாம இங்கேயும் டெல்லிக்கும் பறந்துகிட்டு இருக்காருங்க. புரிஞ்சிருப்பீங்க, வேற யாரும் இல்ல, சீனியர் அமைச்சரும் திமுகவுடைய பொதுச் செயலாளருமான திரு துரைமுருகன். கடந்த ஜனவரி 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை நேரத்திலேயே காட்பாடியில் இருக்கக்கூடிய திரு துரைமுருகன் மற்றும் அவருடைய மகன் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கதிர் ஆனந்த், அப்புறம் அவருடைய அதிதீவிரமான ஆதரவாளர் பூஞ்சோலை சீனிவாசன் அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்லயும் அவங்களுடைய இடங்கள்ல அதிரடி ரெய்டையும் தொடங்கினாங்க இல்லையா ED அமலாக்கத்துறை. எதுக்காக இந்த ரெய்டு நடந்தது, என்ன பேசப்பட்டது, இந்த பின்னணிகள்லாம் கடந்த 2 நாட்களாக விரிவாகவே நம்ம 2 காணொலிகள்ல பதிவு செஞ்சிருக்கோம். என்ன அப்படிங்கிறத அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுல முக்கியமா கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் முதன்முறையாக போட்டியிட்ட திரு கதிர் ஆனந்த், அப்போ அவருடைய இடங்கள்ல இருந்து கிட்டத்தட்ட 10.57 கோடி, அதாவது 10.5 கோடி ரூபாய் வருமான வரித்துறையினர் அப்ப கைப்பற்றினாங்க. அதாவது வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறதுக்காக வச்சிருக்கப்பட்ட பணம் தான் இது அப்படின்லாம் அப்ப பேசப்பட்டது. இதை ஒட்டி வழக்கு கூட பதிவு செய்யப்பட்டதுங்க. அந்த விவகாரத்துல தான் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வழக்குக்குள்ளார அமலாக்கத்துறையும் வந்தாங்க. இதுல முக்கியமா தொடர்ந்து அமலாக்கத்துறை கதிர் ஆனந்துக்கு சம்மன்களை கொடுத்திருந்தாங்க. ஆனா அவரு ஆஜராகாம பதில் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த நிலையில தான் இது அமலாக்கத்துறையை ரொம்பவே அதிருப்திக்கு உள்ளாக்க அவங்களே டைரக்டாக நாங்க உங்களுடைய இடங்களை சோதனை செய்யணும் அப்படின்னு இப்ப ஜனவரி 3ஆம் தேதி 4ஆம் தேதி சோதனையும் நிகழ்த்தி இருக்காங்க. இந்த ரெய்டை ஒட்டி தான் அப்ப அமைச்சர் துரைமுருகன் 4ஆம் தேதி செய்தியாளர்கள்ட்ட பேசுறப்ப வந்தாங்க, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அவரும் பதிவு செஞ்சிருந்தாரு. ஆனாலும் இந்த ரெய்டுடைய முடிவுல நிறைய ஆவணங்கள்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படின்னும் தகவல்களும் வட்டமடிச்சிட்டு இருக்குங்க. அதே நேரத்துல அடுத்து கதிர் ஆனந்த் ஆஜராகணும், விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னும் அந்த நகர்வுகளை தீவிரப்படுத்தி இருக்கு அமலாக்கத்துறை. இந்த மூவ் எல்லாமே வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கதிர் ஆனந்த் அவருக்கும் தெரியப்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல அமைச்சர் துரைமுருகன் அவங்களுடைய தரப்புக்கும் உடனுக்குடன் தெரியப்படுத்தப்பட்டிருக்குங்க. முக்கியமா இந்த வழக்கை ஒட்டி பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு டெல்லி தன்னுடைய ஆட்டத்தையே தொடங்கிட்டாங்க, டிஎம்கேவை டார்கெட் செய்து. ஸோ வழக்குடைய பயணத்துல கைது நடவடிக்கை வரை போவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இவை எல்லாவற்றையும் தடுக்கணும் அப்படின்னா சட்ட ரீதியான நடவடிக்கைகளை உடனே துரிதப்படுத்தணும் அப்படின்னும் சில சிக்னல்கள் துரைமுருகன் அவருடைய தரப்புக்கும் கொடுக்கப்பட்டது. இதற்கு முன்னதாகவே முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவரோடவும் துரைமுருகன் அவங்களுடைய தரப்பினர் தீவிரமான ஆலோசனைகளையும் நிகழ்த்தியிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாகத்தான் இங்கிருந்து அப்படியே டெல்லிக்கும் பறந்திருக்காரு துரைமுருகன். இரவோடு இரவாக பயணிச்சிருக்காருங்க. உச்சநீதிமன்றத்துடைய மிக முக்கியமான வழக்கறிஞரான மதிப்புமிகு திரு முகுல் ரோத்தகி அவர்களை தொடர்பு கொண்டு சட்ட ரீதியாக சில ஆலோசனைகளும் நடந்திருக்கு அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா அமலாக்கத்துறை முன்பு கதிர் ஆனந்த் ஆஜராகணும் அப்படின்லாம் சில நகர்வுகள் தீவிரம் அடைஞ்சிருக்கு இல்லையா. கதிர் ஆனந்துக்கு ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவை எல்லாவற்றையும் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உச்சநீதிமன்றத்துல முறையீடு செய்வதற்கான அந்த ஆலோசனைகளும் நடந்திருக்கு. அதாவதுங்க, விசாரணைக்கு எப்ப வேணாலும் ஆஜராக தயார் தான், ஆனா அதை காரணமாக்கி பின்னாடி கைது போன்ற நடவடிக்கைகள்ல ஈடுபற்றக்கூடாது, அதற்கு தடை விதிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையோடு தான் உச்சநீதிமன்றத்தை நாடவும் அதை ஒட்டிய சில நகர்வுகளையும் தீவிரப்படுத்தியிருக்கு இந்த டெல்லி பயணம். நிச்சயமா இது சக்சஸ் கொடுக்கும் அப்படின்னும் நம்பிக்கைகளை பகிர்ந்துக்கிறாங்க
திமுகவில் இருக்கக்கூடிய சில சீனியர்களே. துரைமுருகன் அவர்களோடு மூத்த நாடாளுமன்ற உறுப்பினரான திரு ஜெகத் ரட்சகன் அவரும் பயணிச்சிருந்தாரு. உடனுக்குடன் இந்த தகவல்கள் எல்லாமே முதலமைச்சருக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டும் இருக்காரு முதலமைச்சர். வெளிப்படையாக ரைடுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட இதற்குள்ளார நிறைய அரசியல் சஸ்பென்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க. குறிப்பாக டெல்லியுடைய கேம், அடுத்தடுத்த கைதுகள், தயாராகும் டெல்லி, கவனத்தோடு ஆடும் ஸ்டாலின். அடுத்து ஒரு கைதை நிகழ்த்தி விட வேண்டும் அப்படிங்கிறது டெல்லியுடைய ஒரு குறியா இருக்கு. அடுத்து ஒரு கைது நடந்து விடக்கூடாது, அதை தடுத்தே தீரணும் என்பது திமுகவுடைய நிலையா இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்படியாகத்தான் டெல்லி வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு ஆட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்குங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவரு கைது செய்யப்பட்டாரு. பிணையில தான் அவரு வெளியில வந்தாரு. குறிப்பா ஆல் இண்டியா லெவல்ல இந்தியா கூட்டணியை முன்னெடுத்ததுல முக்கியமான பங்கு திமுகவுக்கு இருக்கு. சோ ஆல் இண்டியா அரசியல்ல திமுக பெரும் தாக்கத்தை செலுத்திட்டு இருக்கு. இந்த கூட்டணி உடையாம இருக்கிறதுக்கும் திமுக அனைத்து மாநில கட்சிகளோடவும் ஒரு நெருக்கத்தை, நல்லுறவை ஏற்படுத்தி கொண்டே இருக்கு. இது இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு தலைவலியாகவே இருந்துட்டு இருக்கு. மிக முக்கியமாக ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலும் குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல், ஊழல் ஆட்சி என்பதை தொடர்ந்து விமர்சனங்களாக முன்வைத்தபடியே இருக்கு பாஜகவுடைய மூத்த தலைவர்கள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகட்டும், உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷாவாகட்டும், டிஎம்கே அப்படின்னாலே ஊழல் ஆட்சி அப்படின்னு அவங்க டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை உறுதிப்படுத்துற மாதிரி தான் அடுத்தடுத்த கைதுகளை நிகழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே திரு செந்தில் பாலாஜி தற்போது அதற்கான ஆயத்த பணிகளை தான் தொடங்கியிருக்காங்க. அதற்கான உதாரணம் தான் லேட்டஸ்டாக நடந்த காட்பாடியில் நடந்த அந்த இடி ரெய்டு. மிக முக்கியமா திமுகவுடைய பொதுச் செயலாளர், மூத்த அமைச்சர் மட்டும் கிடையாது, பொதுச் செயலாளர் ஒரு வலிமையான போஸ்டிங். அந்த பொதுச் செயலாளருடைய ஃபேமிலியே அட்டாக் செய்யறப்ப, ரெய்டு வளையத்துக்குள்ளார கொண்டு வரப்ப அது சாதாரணமாக இருக்காது. திமுகவுடைய ஒரு வலிமையான தூண், அவர் மீது இப்படியான குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்ப திமுக எப்படி இருக்கும் அப்படின்னு மற்ற இடங்கள்லயும் பரப்புரை செய்யவும் வசதியா இருக்கும். அதாவது நெகட்டிவ் இமேஜை உருவாக்கிட முடியும். அடுத்து பெருந்தலை மீதே நாங்க கை வச்சுட்டோம், மற்றவங்களும் எங்களுக்கு ரொம்பவே சாதாரணம் தான் அப்படின்னு ஒரு உளவியல் அச்சத்தையும் கொடுக்க முடியும். இதன் மூலமாக தேர்தல் நெருங்குற நேரத்துல திமுகவை இதை நோக்கி மட்டுமே சுழல வைக்க முடியும். இதுலயே அவங்கள சுருக்கிட முடியும். தேர்தலில் கவனம் செலுத்தாதபடி பார்த்துக்க முடியும். தொடர்ந்து இந்த அட்டாக்குகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப அது இன்னொரு பக்கம் நெகட்டிவ் இமேஜாக பில்ட் ஆகி அது நமக்கு பாசிட்டிவாக அமையும் அப்படின்னும் எக்கச்சக்கமான கணக்குகளும் டெல்லிக்கு இருக்குங்க. அதாவது நம்ம தொடக்கத்துல ஒரு கதை சொன்னோம் இல்லையா, ஒருத்தருடைய பலம் எதுவோ அந்த பலத்தையே டோட்டலா உடைக்கிறது. ஸோ அந்த வேலைகளை பாஜக தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க. இது வேணும்னே பாஜக ஆளாத மாநிலங்களை நோக்கி பாஜக ஏவுகின்ற பொய்யான தவறான அஸ்திரங்கள் தான் அப்படின்னு திமுகவுடைய ஆதரவாளர்கள்லாம் இந்த இடி ரெய்டை ஒட்டி தங்களுடைய பார்வைகளை இப்படியாக பதிவு செய்யறாங்க. இதுல இன்னொரு பக்கம் உட்கட்சிக்குள்ளாரியே சில சீனியர் அமைச்சர்கள் துரைமுருகன் அவர்களுடைய தரப்போடு சில புகைச்சல்களோடு தான் இருந்துட்டு இருக்காங்க. வட மாவட்டத்தையே சார்ந்த சில அமைச்சர்கள் இருக்காங்க. துரைமுருகன் அவர்களுடைய இமேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆனா இவங்களுக்கு லாபம் அப்படின்னும் கணக்கு போடுறாங்க. அதனால உள்ளூரை ரசிக்கிறவங்களும் நிறைய இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இன்றைக்கு டிஎம்கேவை இப்படி அட்டாக் பண்றவங்க அடுத்தடுத்து ஒருத்தரையும் விடாம அட்டாக் பண்ணலாம். ஸோ உள்ளூரை ரசிக்கிறது தவறு அப்படின்னும் இன்னொரு பக்கம் வேறு சில சீனியர்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடி ரெய்டுங்கிறது வெளியில இருந்து பார்க்குறப்ப ஒரு நார்மலா எடுத்துக்கிட்ட மாதிரி, டிஎம்கே எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளார பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதனால தான் எந்த வகையிலையும் டெல்லியுடைய ஆட்டத்துக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு இந்த விஷயத்த கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காரு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். சட்ட ரீதியாகவும் இதை நம்ம எதிர்கொண்டு வெற்றி பெறணும், டெல்லியுடைய ஆட்டத்தை முறியடிக்கணும் அப்படின்னும் சத்தம் இல்லாம கவனத்தோடு தங்களுடைய அடிகளை எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. காய் நகர்த்தல்களை செய்தபடி இருக்காங்க. உச்ச நீதிமன்றத்துடைய ஜாம்பவான்கள் கிட்டையும் ஆலோசனைகளும் நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி சட்டமன்றத்தை விட்டு வெளியேறி இருக்காரு இல்லையா, அதையும் நீங்க பொருத்தி பார்த்துக்கலாம். டார்கெட் டிஎம்கே அப்படின்னு அசைன்மெண்ட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தான் அவர் வெளிப்படுத்திட்டு இருக்காரு. டோட்டலா டிஎம்கேவுடைய இமேஜை உடைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேகத்தோடு இறங்கி அடிக்க தொடங்கி இருக்கு டெல்லி. அதை கவனத்தோடு
கையாண்டு தன்னுடைய பதிலடி ஆட்டத்தையும் தொடருது டிஎம்கே. அந்த வகையில மீண்டும் இந்த யுத்தம் கூர்மை அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். என்னைக்குமே அந்தந்த நாள்ல யார் சிறப்பா ஆடுறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற முடியும். மற்றபடி எவ்வளோ ரெக்கார்டை வச்சிருந்தாலும் அதெல்லாம் அந்த இடத்துல வந்து பேசாது. ஸோ சிறப்பா அந்த நாள்ல ஆட்டத்தை ஆடுங்க, உங்களுக்கு வெற்றி வசமாகும் அப்படிங்கிறதும் கபில் தேவ் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வாசகம் தாங்க. ஸோ யுத்த களத்துல எந்த மாதிரி செயல்படுறாங்களோ அதுதான் ஒருத்தருக்கு வெற்றியும் கொடுக்கும். ஏன் கபில் தேவ் அவர்களுடைய உதாரணத்தை சொல்றோம் அப்படின்னா, ஜனவரி 6ஆம் தேதி அவருடைய இனிய பிறந்த தினம்ங்க. அதே போல இசையால இந்த உலகத்தையே கட்டி ஆண்டு கொண்டிருக்கிற நம்முடைய இசை புயல் திரு ஏ.ஆர். ரஹ்மான் அவருடைய இனிய பிறந்த தினமும் இதே ஜனவரி 6ஆம் தேதி தான். ஓகே, இங்க சமகால அரசியல் புழுதி பறக்குது இல்லையா, யுத்தம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். Nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts.